ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 17 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு டெலகிராம் சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 17ல் எந்த 2 சொற்களை இணைத்தால் புதிய சொல் கிடைக்கும்? சரியான இது வந்து கண் கூட்டல் அழகு, கண் அழகு. ஏன்னா மித்த எல்லாத்துலேயுமே தவறு. பண் கூட்டல் உண்டு, பண் உண்டு, 3 சுழினும் வரணும், இதெல்லாம் தப்பு. அதே மாதிரி தான் கண் உண்டு, அதுவும் தப்பு. விண் உண்டு, அதுவும் தப்பு. இது மட்டும் தான் கரெக்டாக. அப்போ கண் கூட்டல் அழகு, கண் அழகு சரி. அடுத்து கல் ப்ளஸ் தீது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கக்ரீது. தெம்மாங்கு பிரித்து எழுதுனா தேன் கூட்டல் பாங்கு. நானிலம் பிரித்து எழுதுக 4 கூட்டல் நிலம். விலங்காய் பிரித்து எழுதுனா வில கூட்டல் காய். முருகு என்னும் சொல்லின் பொருளில் தவறானதை தேர்வு செய்க. முருகு அப்படின்ற சொல்லின் பொருள் தேன், சரியானது. மனம், சரியானது. வளம் வராது. அழகு சரி. அப்போ நமக்கு இங்கே எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க, வளம் தான் வராது. அப்போ அதுதான் நமக்கு இங்கே சரியான விடை. கரெக்ட் ஆப்ஷன் ஆ. அடுத்து பொறுத்துக பாருங்கள். மறுப்பு பொறுத்துக பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. மறுப்பு வெறி, நெற்றி, கழனி. இங்கே ஆப்ஷனில் கொம்பு, மனம், வயல், உச்சி. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷன். மறுப்பு கொம்பு, வெறி மனம், வெற்றி நெற்றி, உச்சி, கழனி வயல். அடுத்தது பாருங்கள். யா என்னும் மரம் எந்த நிலத்தில் வளர்வது? பாலை நிலத்தில். 3rd ஆப்ஷன். துய்ப்பது என்னும் பொருள் தரும் என்னும் சொல்லின் பொருள் வந்து கற்றுக் கொடுத்தல், அதுக்கப்புறம் தருதல். இது 2 கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு? துய்ப்பது அப்படின்னா கற்பதுன்னு வரணும், கற்றுக்கொள்ளுதல்னு வரணும். இங்கே கற்றுக் கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. தருதல் சரியானது. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் கூற்று 1 மட்டும் தவறு. அடுத்து பொறுத்துக. தமிழ் சொற்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. அலிட்ரேஷன், அல்கரி, ஹைப்பர்போல், ஹைப்போதசிஸ். ஸோ இங்கே ஆன்சரில் தமிழ் சொல்ல கருதுகோள், உயர்வு நவர்ச்சி, உள்ளுரை ஓமம், மோனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷன். அலிட்ரேஷன் மோனை, அல்கரி உள்ளுரை ஓமம், ஹைப்பர்போல் உயர்வு நவர்ச்சி, ஹைப்போதசிஸ் கருதுகோள். அடுத்தது டிக்ஷன், அதுக்கான தமிழ் சொல் சொல்வளம். அடுத்தது மெட்டானி, அதுக்கு தமிழ் சொல் ஆகுபெயர். மெட்டானி மை வருது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா மை அப்படின்னு வருது இல்லையா, மை பெயர், என்னுடைய பெயர். அப்போது மை வந்திருக்கு. அப்போ இதை வச்சு இது வந்ததுன்னா நமக்கு என்னது, ஆகுபெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மெட்டஃபார், அதுக்கான தமிழ் சொல் வந்து உருவகம். கூ என்னும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளில் தவறானதை சுட்டுக. கூகை வரும், கூக்குரல் வரும், கூதல் வரும், கூறுதல் வராது. அப்போ அதுதான் நமக்கு இங்கே கரெக்ட் ஆன்சர். ஈ என்னும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளில் தவறானதை சுட்டுக. இப்பொழுது மட்டும் வராது. அடுத்து நோ என்னும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளில் தவறானதை சுட்டுக. உலை வராது. மித்த 3 கரெக்டு. அடுத்து வை என்னும் சொல்லின் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளில் தவறானதை சுட்டுக. மோதல் மட்டும் வராது. வைக்கோல், கூர்மை, சபித்தல் கரெக்டு. அடுத்த சுவல், அதோடைய பொருள் தோல். பொம்மல், அதோடைய பொருள் சோறு. அடுத்து பொறுத்துக. ஊழ்னா முறை, ஊழினா யுகம் கொடுத்துருக்காங்க. இது 2 சரியாக தவறான்னு பார்த்தீங்கன்னா 2மே சரி. ஊழ்னா முறை, ஊழினா யுகம் பொருள். அடுத்தது பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். அடுத்தது ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். காருகர் அப்படின்னா நெய்பவர். ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசவர், இப்போ வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர். இது குழம்புதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசமாக வெற்றிலை விற்பாங்க. வெற்றிலை எப்படி விற்பாங்க? பாசமாக விற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டு. அப்போ மிச்சம் இருக்க ஓசுனருக்கு என்னது, அதாவது ஓசுனர் ஓன்னு வருதா, ஓட்டுனர் அப்படின்னு ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டுனர் வண்டியை ஓட்டனா அதுக்கு என்ன தேவை, பெட்ரோல். அது இல்லை எண்ணெய் மாதிரி தானே இருக்குது பார்க்க. அப்போ எண்ணெய் விற்போர் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மண்ணீட்டாளர், அதோடைய பொருள் சிற்பி. துணர் பொருள் மலர்கள். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். போயம், பொயட்டிக் வேல்யூ, பொயட்ரி, பொயட்டிக் சிம்பதி. இந்த ஆப்ஷனில் கவிப்பிரிவு, கவிதை, பாட்டு, கவிதை மதிப்பு. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 போயம் பாட்டு, பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு, பொயட்ரி கவிதை, பொயட்டிக் சிம்பதி கவிப்பறிவு. அடுத்து பாருங்கள். ரைம், அதோடைய தமிழ் சொல் மோனை. சிமிலி உவமை. உண்டாலம்மை இவ்வுலகம். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.
வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. இந்த தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து தமிழன் தமிழ் எழுத்து அதுக்கானது. ஸோ இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு பாருங்கள். 2னா ஊ கரெக்டு, 6க்கு ஏ கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து 8க்கு ஆ சரி, 5க்கு ரூ, அதுவும் சரி. அப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் 2 மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளில் தவறானதை சுட்டுக. தேனி மட்டும் வராது. கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளில் தவறானதை சுட்டுக. பூமி வராது. அடுத்து பொறுத்துக. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அட்ஜெக்டிவ், அட்வர்ப். இங்கே பெயரடை, வினையடை, செய்வினை, செயற்பாட்டு வினை. கரெக்ட் ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை, பாசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை, அட்ஜெக்டிவ் பெயரடை, அட்வர்ப் வினையடை. அடுத்து ஐடியாலஜி, அதோடைய தமிழ் சொல் மரபு தொடர். அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறானதை சுட்டுக. சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா பொருண்மை கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு, அதோடைய தமிழ் சொல் கரெக்டு. அடுத்தது சிக்னிஃபைடு அப்படின்னா குறிப்படு பொருள்னு வரணும், இங்கே குறிப்பான் கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறு. அடுத்து சிக்னிஃபையர்னால் குறிப்பான், அதான் இந்த ரெண்டுமே அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தவறு. ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் 2, 3 தவறு. அமை பொருள் தருக, பொருள் மூங்கில். மழைக்கால மலர்களில் தவறானதை சுற்றுக. காயா கொன்றை நெய்தல் வரும், பாலை வராது. கொழுநன்குடி கணவனுடைய வீடு. வாரணம் அப்படின்னா பொருள் யானை. கீழ்கண்டவற்றில் தவறானதை சுட்டுக. பொருள் அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சரியானது. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல்னு கொடுத்துருக்காங்க, அது சரி. அதே மாதிரி அடுத்து இன்டர்வியூயி அப்படின்னா நேர்காணல் தருபவர், அதுவும் சரி. அடுத்து இன்டர்வியூவர் அப்படின்னா நேர்காணல் நிகழ்த்துபவர், அப்போ 1, 2, 3 சரி. கார்முகத்தனி திலவள் கார்முகத்தனி கூச கடுத்தவள் வரக்கன் வென்ற சீர்முகத்திலவள் பின்னர் திறத்ததன் நாம வேளார். இந்த வரிகளை எழுதியவர் வீரமாமுனிவர். தமிழ் ஆங்கில பேரகராதியை வெளியிட்டவர் வின்சுலோ. மேதைகள், அதோடைய பொருள் அறிஞர்கள். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? முதுமொழி காஞ்சி. நுணங்கி நூல் நோக்கி நுழையா, இதில் நுணங்கி அதோடைய பொருள் நுண்ணறிவு. மார்பன் அப்படின்னா உருபன். நிரல் நிறை அணி, இதில் நிறை அதோடைய பொருள் நிறுத்துதல். திங்கள் அதோடைய பொருள் நிலவு. இவ்வளோதான் நமக்கு தேர்வு எண் 17 அதுக்கான விடைகள். ஆன்சர் செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க.